ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷான மட்டர் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, பட்டாணி தான். அதுக்கு இந்த டிஷ் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி லைட்டாக கண்ணாடி ஆனதும் இதில் 5 முந்திரி பருப்பு நிறைய சேர்த்தா இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் ரொம்ப வரும். அதனால ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்தா போதும். கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ஆறியாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மட்டர் பன்னீர் பண்றதுக்கு பேஸ் தயாராயிடுச்சு. இப்போ குழம்பு பண்றதுக்கு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி அதோட பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நல்லா கலர் வர்றதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடில் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் நம்ம வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் சேர்த்துடலாம். 100 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறமா பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு அப்படியே சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த பன்னீரை ஒரு 2 நிமிஷம் நெய்யில் இல்லைன்னா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துடலாம். 150 கிராம் பன்னீர், நான் வீட்டில் பண்ண பன்னீர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த பன்னீர் உடஞ்சிடாம லைட்டாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த குழம்போட. இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வேணும்னா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்மளோட சுவையான மட்டர் பன்னீர் தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை மலரட்டும்.